இனிய மகிழ்வான மாலை வணக்கம். ஜேசி இந்தியா, ஜூன் 16, ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி. ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம் லிவிங் எத்திக்ஸ் on 12th May 2025 at Zoom platform is hereby called to order. JCI கோட்பாடு கடவுள் நம்பிக்கை மனித வாழ்விற்கு அர்த்தத்தையும் குறிக்கோளையும் வழங்குகிறது. மனித சகோதரத்துவம் நாடுகளின் எல்லைகளுக்கு அப்பாற்பட்டது. பொருளாதார நீதியை சுதந்திரமான முறையில் சுதந்திரமான மனிதர்களால் சிறந்த முறையில் அடைய முடியும். அரசு சட்டங்களால் அமைய வேண்டுமே அன்றி மனிதர்களால் அல்ல. பூமியின் பெரும் செல்வம் மனித ஆளுமையில் அடங்கியுள்ளது. மனித சேவையே மகத்தான சேவை என நாங்கள் நம்புகிறோம். ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி தினந்தோறும் வழங்கிக் கொண்டிருக்கும் லிவிங் எத்திக்ஸ் இணையதள பயிற்சி வகுப்பில் இன்றைய தினம் இன்னர் யூ என்ற தலைப்பில் சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் இன்றைய பயிற்றுனர் ஜேசி நடராஜன் நேஷனல் ட்ரெய்னர் அவர்களை ஜேசி ராணிபேட் கிளே சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்வில் கிளையக்க தலைவர் மற்றும் செயலாளர், பொருளாளர் மற்றும் இந்த இணையதளத்தில் இணைந்துள்ள அனைத்து நல் உள்ளங்களையும் இருகரம் கூப்பி வருக என வரவேற்கிறோம். அடுத்த நிகழ்வாக இந்த அவை முறைப்படி இன்றைய பயிற்றுனர் அவரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. சார், நீங்க உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு செல்ஃப் இன்ட்ரோ கொடுத்து நீங்க செலக்ட் பண்ணலாம் சார். தேங்க்யூ சார். த ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். வணக்கம். எஸ் சார், வணக்கம். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? செல்வம் சார். எஸ் சார், ஆடியபிள் சார், ஆடியபிள். ரைட். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஐ எம் ஜேசி நடராஜன். ஐ எம் பாஸ் ஜோன் செக்ரட்டரி. ஐ எம் a founder and member of JCI Pondicherry Alai. 2015 I am a president. 2017 I am a national trainer. இந்த பயிற்சி வகுப்புக்கு என்ன இன்வைட் பண்ண ஜேசி ராணிபேட் பவர் சிட்டி லீடர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வீடியோ கிளியரா இருக்கா செல்வம்? எஸ் சார், கிளியரா இருக்கு சார், கிளியரா. ஓகே. இன்னைக்கு நம்ம தலைப்பு இன்னர் யூ அப்படின்ற ஒரு டாபிக் இருக்கு. நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம ட்ரைனிங் பார்த்துட்டு இருப்போம். அதாவது ராணிபேட் பவர் இந்த 1 month ஃபுல்லா நிறைய சீரீஸ் ஆஃப் ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பாரம்பரியமான கிளை இயக்கம் இவ்வளவு ஒரு அழகான ஒரு ப்ரோக்ராம ரொம்ப பிளானிங்கோட ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. இதுல நிறைய டாபிக்ஸ் இருக்கு. இதுல இன்னர்யூன்ற கான்செப்ட் நம்ம ஏன் எடுத்தோம் அப்படின்னா, இன்னைக்கு இருக்கிற யதார்த்தமான சூழ்நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எவ்வளவு விஷயங்களை மனுஷன் சாதிக்கிறான், எவ்வளவு விஷயங்கள் உலகத்துல நடந்துகிட்டே இருக்கு, நம்மளை சுத்தி புது புது மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கம் டெக்னாலஜி வளர்ந்துகிட்டே இருக்கு, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய இனோவேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கு, நம்ம ஒர்க் பண்ற ஸ்டைல் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துகிட்டே இருக்கு. ஆனா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்கணும், நம்ம ஹாப்பியா இருக்குமா? ஆர் வி ஹாப்பி? ஆம் ஐ ஹாப்பி? நம்ம ஹாப்பியா இருக்குமா அப்படின்ற விஷயம் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டியது. அதாவது உலக நாடுகள் எல்லாம் செய்து ஒரு டேட்டா ஒண்ணு கொடுக்குறாங்க வருஷம். இட்ஸ் கால்டு வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு டேட்டா.
வேர்ல்ட் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இந்த வேர்ல்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற விஷயத்துல பார்த்தோம்னா, இப்ப சமீபத்துல நான் பார்க்கும்போது இந்தியா இஸ் அரௌண்ட் 140வது இடம், 140ல இருந்து 150வது இடம், எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. அந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்றது எதை குறிக்குது, எதெல்லாம் வச்சு எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஃபேமிலி, அவங்களுடைய அதாவது ஸ்பெண்டிங் பிஹேவியர், அதாவது கேஷ் 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 மேனேஜ்மெண்ட், ஸ்பெண்டிங் பிஹேவியர், அவங்களுடைய டெக்னாலஜி, அவங்களுடைய ஒர்க் ஸ்டைல், அவங்களுடைய ஒர்க்கிங் அட்மாஸ்பியர் எப்படி இருக்கு, இதெல்லாம் பேஸ் பண்ணி அந்த ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு ஒரு கான்செப்டை கொடுக்குறாங்க. இவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்துட்டு இருக்கு, இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருந்தாலும் மனுஷன் ஆனா ஹாப்பியா இருக்கானான்னு பார்த்தோம்னா ஹாப்பியா இருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, இன்னர் யூ முதல்ல நமக்குள்ள நம்மளை தேட மறந்துட்டோம். நமக்கு என்ன வேணும்னு நமக்கு தெரியல. நமக்கு என்ன வேணும்ன்றத எப்படி கண்டுபிடிக்கணும்னு தெரியல. ஒரு ஒரு மாணவன் எடுத்துக்கிறோம், ஒரு 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 பள்ளி வயதுல இருக்கிற மாணவன் எடுத்துக்கிறோம். ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு. 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு அடுத்தது +1 +2ன்னு ஒரு கோர்ஸ் சூஸ் பண்றாரு. அங்க போகும்போது பார்த்தோன்னா அந்த மனித அந்த 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 ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்க பேஸ் பண்ணி ஏதோ ஒரு விஷயத்த தேர்ந்தெடுத்துடுறாரு. நார்மலா யதார்த்தமா இது நடக்குது. நம்ம இப்ப வந்து பாத்தீங்கன்னா அந்த 11th 12th எடுத்துட்டு அடுத்து என்ன சொல்றாரு, காலேஜ் போறாரு. காலேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்த மறந்துட்டு பக்கத்துல நம்மளை சுத்தி இருக்கிறவங்க, இவங்க என்ன படிக்கிறாங்க, இவங்க என்ன வேலை செய்யறாங்க, இவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க, நம்மளும் அந்த மாதிரி போகணும். அப்ப நம்ம வீட்டுல இருக்கிற இப்ப சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க, இவர் இந்த பக்கத்து வீட்டு பிள்ளை இந்த படிப்பு படிக்குது, இந்த படிப்பு படிச்சதுனால அந்த பிள்ளை வந்து இந்த மாதிரியான இடத்துல இவ்வளவு வருமானம் வாங்குது. இப்படி எல்லாம் வந்து நம்ம நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம். நிறைய பிள்ளைகளை இந்த மாதிரி பேரண்ட்ஸ் வந்து கைட் பண்றதை நம்ம பார்க்க முடியும். அப்ப அந்த பிள்ளைக்கு உள்ள என்ன ஸ்ட்ரென்த் வீக்னஸ் இருக்கும் அப்படின்றதெல்லாம் நம்ம கணக்குல எடுத்துக்கிறது இல்ல. அந்த அந்த ஃபேமிலியில என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு கொண்டு போயிட்டு ஒரு ப்ரெஷர்ல கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. இந்த வேலை படிச்சா இதை படிச்சா இந்த நல்ல வேலை கிடைக்கும்பா, இது இது இருந்துச்சுன்னா நீ நல்ல சம்பளம் வாங்கலாம்பா, இது இருந்தா உன் ஃபேமிலி செட்டில் பண்ணிக்கலாம்பா அப்படின்னு ஏதோ ஏதோ வார்த்தைகள் சொல்றோம். அந்த பிள்ளைங்களை பிரெயின் வாஷ் பண்றோம். கொண்டு போயிட்டு அந்த பிள்ளையை கொண்டு போயிட்டு ஒரு ஒரு படிப்புல ஒரு 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 கல்வி நிறுவனத்துல நம்ம சேர்க்கிறோம். அப்படி அந்த கல்வி நிறுவனத்துல முடிச்சுட்டு வரும்போது பார்த்தோம்னா வேலை வாய்ப்பும் அந்த பிள்ளைங்க எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, கிடைச்ச வேலையை செய்வோம் அப்படின்ற ஒரு மனநிலைக்கு போயிடுறாங்க. ஒரு 30 35 வயது கடந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு சின்ன சிந்தனை வருது. என்ன இது, நம்ம ஏதோ வேலை செஞ்சுட்டு இருக்கோம், ஒரு ப்ரெஷரா இருக்கு, எனக்கு இந்த வேலையே பிடிக்கலையே, இது என்ன பண்றது, நான் ஏன் ஹாப்பியா இல்லை, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஒரு சலிப்பு வந்து அந்த வாழ்க்கையில தட்டுறது நம்ம பார்க்க முடியும். அப்ப யோசிக்கும் போதுதான் ஒரு விஷயம் தெரியுது, அந்த மனிதர் தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யல. தனக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யல. அவர் செஞ்சிட்டு இருக்கிறது எல்லாமே ஏதோ வாழ்க்கையில ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு கட்டாயத்தினால, யாரோ ஒருத்தருடைய அறிவுறுத்தல்னால, இல்ல வீட்டுல இருக்க பெற்றோர்களுடைய ஒரு உந்துதல், ஒரு கட்டாயத்தினால அவர் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சுக்கிட்டே வந்திருக்காரு. ஒரு 35க்கு அப்புறம் பார்க்கும்போது அவருக்கு அப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்குது, நம்ம ஆரம்பத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம பிடிச்ச விஷயத்த எதுவுமே நம்ம செய்யல. நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்மளால செய்யவே முடியல. இது எனக்கு பிடிக்கல. அவரு அவரு ஆரம்பத்துல இருந்து அவரு நம்ம சமீபமா இது இது இந்த மாதிரியான ஒரு 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 கேஸ் ஸ்டடி மாதிரி, இந்த மாதிரியான ஒரு ஒரு நண்பரை நான் சந்திக்க நேர்ந்தது. அவர்கிட்ட இருந்து நான் கிடைச்ச அனுபவம் தான் அது. அவர்கிட்ட கேட்கிறேன். நான் ஒரு உரையாடல் போது நான் ஒரு யதார்த்தமான உரையாடல், ஒரு தேநீரோட நம்ம உரையாடும் போது அவர்கிட்ட கேட்கிறேன். என்ன சார் ஆச்சு? ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க? ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ்டா இருக்கீங்க? ஹெல்த் கூட கவனிக்கலையே,
ஃபேமிலியும் கஷ்டமா இருக்குன்னு சொல்றீங்களே என்ன அப்படின்னு நம்ம அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, சார் எனக்கு சின்ன வயசுல இருந்து இன்னைய வரைக்கும் யாரோ ஒருத்தவங்க தள்ளி விட்டு இல்ல ஏதோ ஒரு விஷயம் யாரோ சொல்றாங்கன்னு நான் வந்துட்டேன் சார். இன்னைக்கு வந்து எனக்கு எதுவுமே பிடிக்கல சார். நான் பிடிச்சது எதுவுமே செய்யல சார். நான் ஹாப்பியா இல்ல அப்படின்னு ஒரு விஷயம். இது ஒரு புறம் இருந்தாலும் கூட நிஜமாலுமே ஹாப்பியா இருக்கணும்னா என்ன வேணும்? ஹாப்பியா இருக்கணும். என்ன வேணும்? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நம்மள சுத்தி இருக்கக்கூடிய மனிதர்கள நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம குறை சொல்லிடுவோம். இவங்க நல்லா இருந்திருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். எனக்கு இந்த விஷயம் அமைஞ்சிருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். எனக்கு அந்த விஷயம் எனக்கு இப்படி கிடைச்சிருந்தா நான் ஹாப்பியா இருந்திருப்பேன். இப்படி நாம அ அதாவது என்ன சொல்றது? ஒரு காரணங்கள், ரீசன்ஸ் நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ நம்ம ரீசன்ஸா நாம் நெறைய ரீசன்ஸ் வச்சிருக்கோம். பட் ஃபேக்ட் என்ன? எது உண்மை? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல்ல எனக்கே தெரியல எது ஹாப்பினஸ். முதல்ல எனக்கே தெரியல எனக்கு எது ஹாப்பியா இருக்கிறதுக்கு வேணும். எனக்கே தெரியல நான் முதல்ல என்ன பண்ணணும்? நான் என்ன பண்ணா ஹாப்பியா இருப்பேன்னு எனக்கு தெரியல. சோ அப்ப இந்த இன்னர் யூ அப்படின்ற டாபிக்ல நிறைய விஷயங்கள் இது ரொம்ப டெப்தான டாபிக், ஒரு பெரிய டாபிக். நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னாடி இருந்த பயிற்சியாளர்கள் கண்டிப்பா இத நீங்க பார்த்திருப்பீங்க. இருந்தாலும் இப்ப கொடுக்கப்பட்ட ஒரு குறுகிய நேரத்துல நம்ம இதுல ஒரு 2, 3 பாயிண்ட்ஸ் நம்ம டீட்டெயில்டா நம்ம பார்க்கலாம். இப்போ முக்கியமான ஹாப்பினஸ்க்கு நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ்ல நிறைய பார்த்திருப்போம். என்ன அப்படின்னா நோ யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு டாபிக்ல நிறைய ட்ரைனிங்ஸ் நம்ம பார்த்திருப்போம். பிள்ளைங்களுக்கு எடுத்திருப்போம். இது மாதிரியான விஷயங்கள் பார்த்திருப்போம். நோ யுவர் செல்ஃப், அப்புறம் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணியிருப்போம். இதெல்லாம் நம்ம ஹூ ஆம் ஐ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸோட நிறைய பயிற்சிகள் பார்த்திருப்போம். இதுல நிறைய நம்ம ஜேசியில இருக்கிறதுனால நமக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் இந்த பயிற்சி. நிறைய பயிற்சியில இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பயிற்சியாளர்கள் பேசுறதை நம்ம பார்த்திருப்போம். ஆனா இதை கடந்து ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இன்னும் டெப்தா போனா இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. நம்ம அந்த விஷயங்களை பார்க்கலாம். நம்ம ஹாப்பியா இருக்கணும். நம்ம நம்ம ஹாப்பியா இருக்கணும். நமக்கு என்ன வேணும்னு தெரியணும். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியணும். எனக்கு எது வரும், எனக்கு எது வராது அப்படின்னு தெரியணும். நான் எதை செஞ்சா எக்ஸலண்டா வருவேன். நான் எதை பண்ணா என்னை வந்து எல்லாரும் பாராட்டுவாங்க. நான் எதை பண்ணா எல்லாருக்கும் ஒரு கரிஸ்மேட்டிக்கா ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய 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 இன்னர் பிலீஃப், நம்மளுடைய இன்னர் மாரல் வேல்யூஸ், நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இதுல நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இன்னைக்கு ரொம்ப பேசப்படக்கூடிய ஒரு ரொம்ப 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 நிறைய இடத்துல கேட்கக்கூடிய ஒரு தலைப்பா இருக்கு. இப்ப சமீப காலங்கள்ல எமோஷன்ஸ்னா என்ன? நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய ஒரு சோகம், துக்கம், பயம், கோபம், சோ இந்த மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது எங்க இருந்து வந்துச்சு? இது ஏன் இப்ப இவ்வளவு சமீப காலமா இவ்வளவு ஃபேமஸா இருக்கு? இது ஏன் ரொம்ப ஃபெமிலியரா போயிட்டு இருக்கு? அப்படின்னா, அதாவது நம்ம நார்மலா பார்த்தோம்னா இப்ப ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம், இப்ப நம்ம கம்பெனிஸ்ல எல்லாம் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சிருப்பாங்க. ஹெச்ஆர் பாலிசிஸ் வச்சிருப்பாங்க, ஒரு மெத்தட்ஸ் வச்சிருப்பாங்க. ஒரு மேன் பவர் ரெக்ரூட் பண்றதுக்கு நம்ம இது மாதிரியான அசஸ்மெண்ட், அதே மாதிரி ஒரு அப்ரைசல் போறோம், ஒரு எம்ப்ளாயி அப்ரைசல் போறோம் அப்படின்னா ஒரு ஒரு சர்டன் டைப் ஆஃப் அசஸ்மெண்ட் சிஸ்டம் வச்சிருப்பாங்க ஒவ்வொரு நிறுவனத்துக்கு. இது மாதிரி 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் அசஸ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்றது மாதிரி இந்த மாதிரியான நம்மளுடைய ஹெச்ஆர் ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம், இந்த மாதிரி ரெக்ரூட்மெண்ட் அசஸ்மெண்ட் அப்ரைசல் இந்த மாதிரி சிஸ்டம்க்கு நம்ம இருந்த கன்வென்ஷனல் மெத்தட் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப சமீப காலமா இப்போ எல்லா நிறுவனத்திலையுமே, அதாவது ஏற்கனவே பணியில் இருக்கிற ஊழியர்களாக இருக்கட்டும், இல்ல புதுசா நம்ம எடுக்கிற ஃப்ரெஷ் ரெக்ரூட்டர்ஸா இருக்கட்டும், இன்னைக்கு ரொம்ப
பார்க்கக்கூடிய விஷயம் என்னவா இருக்குன்னா இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம். முன்னாடியெல்லாம் நம்ம எதை பேஸ் பண்ணி எடுப்போம்னா ஐக்யூ அப்படின்ற ஒரு விஷயத்த பேஸ் பண்ணி எடுப்போம். தட்ஸ் கால்டு இன்டெலிஜென்ட் கோஷன்ட் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் என்ன அப்படி இருக்குன்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். நீங்க நல்லா பார்த்திருப்பீங்க ஒரு சில இடத்துல அது நிறுவனமா இருக்கும். சாரி, ஒரு நிறுவனமா இருக்கட்டும், இல்ல ஒரு ஒரு குடும்பமா கூட இருக்கும். நம்ம குடும்பத்திலேயோ ஏதோ ஒரு இடத்துல கூட நம்ம பார்த்திருப்போம். சாரி. ஒரு நிறுவனமா இருக்கட்டும், ஒரு குடும்பமா இருக்கட்டும், ஏதோ ஒரு இடத்துல நீங்க வேலை செய்யற இடம், இல்ல மக்களோட மக்களா நீங்க சேர்ந்து பழகக்கூடிய இடத்துல கூட பாருங்க. ரொம்ப அதிகமான இன்டெலிஜென்ஸோ இல்ல புத்திசாலித்தனமோ இருக்கிறவங்க, அது மட்டும் இருக்கிறவங்க. ஐ மீன் வெறும் ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் மட்டும் இருக்கிறவங்க, நாலேஜ் மட்டும் இருக்கிறவங்க, எனக்கு எல்லா விஷயம் தெரியும், டேட்டா தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஒரு கட்டத்துக்கு மேல இப்ப வளர முடியல. அந்த நிறுவனம் அப்ப ஏதோ ஒரு விஷயத்த பாக்குது. இப்ப என்னன்னா, அப்ப நாலேஜ் இவ்வளவு இருக்கு. ஒரு 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 சூப்பர்வைசர் அவருக்கு இவ்வளவு நாலேஜ் இருக்கு. கம்பெனில ரொம்ப லாங் ட்ராக் ரெக்கார்டு இருக்கு. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. அவர் வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல எக்ஸ்பர்டைஸ்டா இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரால அந்த நிறுவனத்துல மேல்மட்டத்துக்கு போக முடியல. என்ன ரீசன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, there's a lack of emotional intelligence. இந்த இக்யூ அப்படின்ற விஷயம் லேக் ஆகுறதுனால ஒரு பணி செய்யற இடமா இருக்கட்டும், இல்ல ஒரு மக்களோட மக்களா சேர்ந்து பழகக்கூடிய ஒரு சோசியல் ஸ்கில்லா இருக்கட்டும், இந்த மாதிரியான ஒரு சோசியல் பிளேஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இடத்துல ஹைலி நாலேஜா இருந்தாலும் கூட, ஹைலி இன்ஃபர்மேட்டிவா இருந்தாலும் கூட, ஹைலி டேலண்டடா இருந்தாலும் கூட ஒரு கட்டத்துக்கு மேல போக முடியல. அவங்கள ரெகக்னைஸ் பண்ண முடியல. சோ இந்த இடத்துலதான் என்ன வேணும் அப்படின்னு சொல்றாங்க, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஒரு பீப்புள் மேனேஜ்மெண்டா இருக்கட்டும், ஒரு பீப்புள் வச்சு ஒரு லீடர்ஷிப் ஸ்கில்லா இருக்கட்டும், இன்னைக்கு அதை ஒரு புது டெர்மினாலஜியை கொண்டு வந்திருக்காங்க. சோசியல் லீடர்ஷிப் அப்படின்னு. இந்த இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற ஒரு 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 விஷயம் யார் கொடுத்தா அப்படின்னா, டாக்டர் டேனியல் கோல்மன் அப்படின்ற ஒரு 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 சயின்டிஸ்ட், ஒரு ரைட்டர், ரிசர்ச்சர், சைக்காலஜிக்கல் ரிசர்ச்சர். அவரு தான் வந்து இந்த 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 டெர்மினாலஜியை ஃபர்ஸ்ட் கொடுக்குறாரு. ஒரு மனுஷன் எமோஷன்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு மனுஷன் எமோஷன்ஸ்னால உருவாக்கப்பட்ட ஒரு என்விரான்மெண்ட்டும் இட் இஸ் ஃப்ரேம்ட் அப் வித் எமோஷன்ஸ். நீங்க எமோஷன்ஸை மாத்துறது மூலியமா யூ கேன் சேஞ்ச் யுவர் என்விரான்மெண்ட். யூ கேன் மேனேஜ் யுவர் என்விரான்மெண்ட், யூ கேன் மேனேஜ் த ரிசல்ட்ஸ். எமோஷன்ஸை மேனேஜ் பண்றது மூலியமா என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்ண முடியும். என்விரான்மெண்ட்டை மேனேஜ் பண்றது மூலியமா உங்களுடைய ரிசல்ட்ஸை மேனேஜ் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிள், ஒரு நிறுவனத்துல ஒரு நபர் வேலை செய்யறாரு. அவரு ஹார்ட் ஒர்க்கர். அவருக்கு ரொம்ப அந்த நிறுவனத்தின் மேல ரொம்ப அதிகமான ஒரு விசுவாசம், வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவருக்கு வீட்டுல மனைவிக்கு ஒரு அவங்களுக்கு உடம்பு முடியல. அந்த யாரு அந்த ஊழியர் வந்து தன்னுடைய சூப்பர்வைசர் கிட்ட என்ன கேட்கிறாரு அப்படின்னா, சார் இந்த மாதிரி எனக்கு எனக்கு ஒரு ஹாஃப் டே லீவ் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அது சூப்பர்வைசர் கேட்கிறாரு, இல்ல இப்போ ப்ரொடக்ஷன் ரொம்ப பீக்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா ஆல்ரெடி ஆளுங்க இருக்க வேண்டிய இடத்துலயும் இப்ப கம்மியா இருக்காங்க. நீங்க லீவ் எல்லாம் போட்டீங்கன்னா சரி வராது, வேணாம் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் சொல்றாரு, இல்ல சார் எனக்கு லீவ் வேணும் கம்பல்சரி. நான் எனக்கு இந்த மாதிரியான ஒரு பர்சனல் கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இல்ல அப்புறம் பாத்துக்கலாம், நீங்க போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த சூப்பர்வைசர் அனுப்புறாரு. இப்போ ஒரு சின்ன விஷயம் தான். இந்த 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 சுச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பாருங்க. அவருக்கு அவங்க ஒய்ஃப்க்கு அங்க வீட்டுல உடம்பு முடியல. இவர் போயே ஆகணும். மனைவி கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு இவர் நினைக்கிறாரு. ஆனா
இந்த சூப்பர்வைசர், இங்க இருக்கிற சூப்பர்வைசருக்கு அவரு என்ன தோணுது, நிறுவனத்துல ஆள் இல்ல, ப்ரொடக்ஷன் கொடுக்கணும், இங்க ப்ரொடக்ஷன் பாதிக்கக்கூடாது, உற்பத்தி பாதிக்கக்கூடாது, அதனால அவரு மேல இருக்கிறவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணும். அதனால அவர் என்ன சொல்றாரு, இல்ல வேணாம் அப்படின்னு அவர் தடுத்து நிறுத்திடுறாரு. இப்ப இந்த நபருக்கு இவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது, எமோஷனலா ஸ்ட்ரெஸ் கிரியேட் ஆகுது. வீட்டுல இருந்து போன் பண்றாங்க, வரலைங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப இவர் சொல்றாரு, இல்ல இந்த மாதிரி லீவ் பர்மிஷன் கிடைக்கல, அதனால வர முடியலம்மா அப்படின்னு சொல்றாரு. உடனே அவங்க உடம்பு முடியல, எனக்கு ரொம்ப முடியல, சரி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போன வச்சிடுறாங்க. இப்ப இந்த எம்ப்ளாயியோடைய சுச்சுவேஷன் யோசிச்சுப்பாங்க. இவர் கம்ஃபர்டபுளா அந்த இடத்துல ஒர்க் பண்ண முடியுமா? அவர் வேலை செய்யற நேரத்துல அவரு நல்ல ரிசல்ட், ஒரு ப்ரொடக்டிவிட்டியா அவரால் கொடுக்க முடியுமா? அப்ப அவருடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கு? இப்ப இந்த சுச்சுவேஷனை அந்த சூப்பர்வைசர் இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணியிருந்தாருன்னா, அவருடைய சுச்சுவேஷனை கேதர் பண்ணியிருந்தாருன்னா, அவர் என்ன என்ன சுச்சுவேஷன்ல இருக்காரு, எதுக்காக லீவ் கேட்கிறாரு அப்படின்னு நம்ம கேட்டோம் இருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் விஷயம் மாறி இருக்கு. இப்ப இந்த சூப்பர்வைசர் திரும்ப போய் கேட்கிறாரு, சார் இந்த மாதிரி என்னுடைய மனைவிக்கு உடம்பு முடியல, நான் வீட்டுக்கு போய் ஆகணும், அங்க அவங்களுக்கு என்னுடைய ஹெல்ப் தேவைப்படுது, நான் கம்பல்சரி நான் போய் ஆகணும் சார், அதனால எனக்கு வேணும் இப்ப கேட்கிறேன். இப்போ அவர் கொடுத்திருந்தா அவர் கொடுக்கிறாருன்னு வைங்க, அவர் பாட்டு போவாரு, வேலையை முடிப்பாரு, நாளைக்கு வந்து திரும்ப ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட்ல தன்னுடைய வேலையை தொடருவார். இப்ப அவர் லீவ் கொடுக்கலன்ற கேஸ் அடிப்பாங்க. இப்ப அவர் லீவே கொடுக்கல, ரொம்ப ஸ்டபனா என்ன சொல்றாரு, அதெல்லாம் முடியாது, நீங்க லீவ் எல்லாம் எடுக்க முடியாது, பர்மிஷன் எல்லாம் கிடையாது, நீங்க போயிட்டு வேலையை பாருங்க, ஆள் இல்ல, நீங்க போயிட்டு வேலையை பாருங்க, இன்னைக்கு ரிசல்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய மைண்ட் செட் ஒர்க்ல ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி மனிதர்கள் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் எமோஷன்ஸ்னால கட்டமைக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய ஹாப்பினஸ், அவங்களுடைய ப்ரையாரிட்டிஸ், அவங்களுடைய எது எது பிடிக்காது. அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல எடுத்துக்கிட்டோம்னா ஒரு 4-5 டாபிக் சொல்லுவாங்க. அதாவது செல்ஃப் அவேர்னஸ் ஒன்று சொல்லுவாங்க, செல்ஃப் அவேர்னஸ், செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் ரெகுலேஷன், செல்ஃப் அவேர்னஸ், சோசியல் சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இந்த மாதிரியான அதாவது எம்பத்தி, இந்த மாதிரியான விஷயங்கள். அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு சில விஷயங்களை எதை பேசினா ஒரு மனுஷன் எமோஷனலா மாறும், எந்த மாதிரி எமோஷன்ஸை ஒரு மனுஷனுக்கு ட்ரிகர் பண்ண முடியும், இதனால எப்படி பெஸ்டா வந்து ரிசல்ட் கொடுக்க முடியும், இல்ல நாம எப்படி பெஸ்டா நம்மள டெவலப் பண்ணிக்க முடியும். இதுதான் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். இந்த செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்றது என்னன்னா, எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் சந்தோஷப்படும், எனக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கோவப்படுத்தும், எனக்கு என்னென்ன விஷயம்லாம் பயப்படுத்தும், எனக்கு என்னென்ன விஷயம்லாம் ஒரு ஸ்ட்ரெஸ் கிரியேட் பண்ணும், இத பத்தி நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நான் என்னென்ன விஷயத்துக்குலாம் ஹாப்பியா இருக்கேன், என்னென்ன விஷயம்லாம் பேசினா எனக்கு கோவம் வரும், எனக்கு என்னென்ன விஷயம்லாம் பேசினா நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை முதல்ல நம்மள ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டு, முடிஞ்சா ஒரு பேப்பர் எடுத்து ஒரு ரைட் எழுதணும்னா ஒரு அனாலிசிஸ், ஒரு பர்சனல் அனாலிசிஸ், ஒரு செல்ஃப் அவேர்னஸ் கிடைக்கும். அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ், மற்றவங்களுடைய எமோஷன்ஸ். இப்ப நான் ஒரு ஃபேமிலியா இருக்கட்டும், வேலை செய்யற இடத்துலதான் இது அப்ளிகேபிள் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு வீட்டுல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இல்லாம, இந்த வீட்டுல இந்த எமோஷனல் மேனேஜ்மெண்ட் இல்லாம எவ்வளவு பேரு நம்ம நம்ம நிறைய குடும்பங்கள்ல பாக்குறோம். இது இது இருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போயிருக்கலாமே, இது இருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா அப்படி பண்ணிருக்கலாமே அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். சோ எனக்கு எது எதெல்லாம் கோவம் வருமோ அந்த விஷயத்த நான் கண்டுபிடிச்சிட்டேன்னு வைங்க. இப்போ எனக்கு பிடிக்காத விஷயத்த ஒருத்தர் பேசுறார், ஒரு நபர் பேசுறார், எனக்கு பிடிக்காத விஷயத்த பேசும்போது என்னோட எமோஷன் சொல்லும், எனக்கு கோவம் வருது, இவர் பேசுறது எனக்கு பிடிக்கல, அதனால நான் என்ன பண்ண போறேன், இந்த இடத்த விட்டுட்டு ஓடிடுவேன். அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ல முக்கியமான விஷயம் என்ன சொல்லுவோம்னா, ஃபைட் ஆர் ஃபிளைட்னுவாங்க. நம்ம ஜெர்மனியில சொல்ற மாதிரி மான் கராத்தே, ஜூட் அப்படின்னு சொல்லுவோம்ல,
அந்த மாதிரி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுவாங்க, ஒரு சின்ன விஷயம் சொல்லுவாங்க, ஃபைட் ஆர் ஃபிளைட். அதாவது முடிஞ்சா போராடு, அந்த இடத்துல நின்னு போராடு, முடியலையா ஓகே நம்ம எட்ட போயிடும் அப்படின்ற கான்செப்ட் தான் இது. அதாவது இது முக்கியமான விஷயம் என்னன்னா, கோவம். நம்ம கோவத்தை கரெக்டா யூஸ் பண்றோமா? கோவம் நல்லதா? சொல்றோம், நிறைய தமிழ்ல சொல்லுவோம், ஆத்திரக்காரனுக்கு புத்திமட்டு, கோவப்படக்கூடாது, கோவப்பட்டா நம்மளுடைய புத்திசாலித்தனம் வேலை செய்யாது, கோவப்பட்டா நமக்கு நிறைய புரியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா யதார்த்தமா யோசிச்சு பாருங்க, கோவம் நல்லதா கெட்டதா? கோவம் நல்லதா கெட்டதா அப்படின்னா, அதாவது ஆங்கர் இஸ் a ரைட் வெப்பன் if it is used in the right place, on the right person, on the right degree. அதாவது கோவம் கூட நல்லதுதாங்க. அது எப்போ அப்படின்னா, சரியான இடத்துல சரியான மனிதர்கள் கிட்ட சரியான அளவு வச்சிருந்தோம்னா கோவம் கூட நல்லதுதான். அப்ப இது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? ஒரு குழந்தை இருக்காங்க, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை இருக்காங்க. நம்ம சொல்றோம் அந்த குழந்தைகிட்ட மொபைல் போன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, அடிக்கடி போன் பார்க்க கூடாது, கண்ணு கெட்டு போயிடும் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட நம்ம அறிவுறுத்தணும். சரி, அந்த பிள்ளைங்க கேட்கறது இல்லை. திரும்பவும் அந்த போனை திரும்ப திரும்ப அந்த போனை எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ நம்ம எப்படி கோவப்படுவோம்? நம்ம எப்படி கோவப்படுவோம்? ஒரு சாப்பிட்டா கோவப்படுவோம்ல. ஏன்னா குழந்தைகிட்ட எவ்வளவு கோவப்பட முடியும்? அவ்வளவுதான். அந்த என்ன என்ன கோவப்பட முடியுமோ ஒரு பொய் கோவம்னு சொல்லுவோம்ல முகத்துல. அஹ் இது தம்பி, நான் சொல்லிட்டேன், நீங்க போன் எடுக்க கூடாது, இதுக்கப்புறம் போன் எடுத்தீங்கன்னா அப்ப அடிச்சிடுவேன். அப்படி அப்படி வார்த்தையில ஒரு கோவத்தை முகத்துல கொஞ்சம் கோவத்தை காட்டி ஒரு 2 வார்த்தைகளை அப்படி கொஞ்சம் வேகமா குரலை உயர்த்தி பேசி அந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணுவோம்? கொஞ்சம் சரி பண்ணுவோம். அப்போ இது இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி குடும்பமா இருக்கட்டும், நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும், இல்ல வேலை செய்யற நிறுவனமா இருக்கட்டும், இல்ல நம்ம 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 தலைமை தாங்கி வழிநடத்தக்கூடிய ஒரு எந்த இடம், ஒரு 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 பொது இடமா இருக்கட்டும், எந்த இடத்துக்கு பார்த்தாலும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அழகா தான். இப்போ அடுத்தது அண்டர்ஸ்டாண்டிங் அதர் எமோஷன்ஸ். மற்றவங்களுடைய எமோஷன்ஸையும் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க, ரொம்ப முக்கியம். நீங்க கேட்கலாம், சார் மற்றவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும், அதனால எனக்கு என்ன சார் ஆக போகுது அப்படின்னு. யாரு ஒருத்தவங்களுடைய அந்த எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க அவங்க நினைக்கிற வேலையை செய்விக்கணும். பண்ணுங்க, யாரு இன்னொருத்தர் எதிர்க்க இருக்கிறவங்களோ இல்ல கூட இருக்கிறவங்களோட எமோஷன்ஸ புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க, என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அப்போ மற்றவங்களுடைய எமோஷன்ஸ புரிஞ்சுக்கணும். ஒரு மனுஷன், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்னு வைங்களேன். இப்போ வீட்டுல ஒரு அடலசென்ட் பிள்ளைங்க இருக்கு. அடலசென்ட் பிள்ளைங்க ரொம்ப சவாலான விஷயம். ஆஹ் சின்ன சின்ன குட்டி குழந்தைங்களை வளர்த்துடலாம், இந்த அடல்சென்ட் பிள்ளைங்களை மேனேஜ் பண்றது இன்னைக்கு ரொம்ப சவாலான விஷயம். அப்ப இந்த 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 இந்த- இப்ப நம்ம நம்ம இப்ப இந்த நம்ம வீட்டுல இருக்கிற இந்த மாதிரியான அடல்சென்ட் பிள்ளைங்களை நீங்க மேனேஜ் பண்ணும்போது, நீங்க 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 அவங்க கூட பேசும்போது பழகும்போது, இல்ல அவங்கள அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு வரணும்னு நம்ம பிளான் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரியான நிறைய கான்ஃபிளிக்ட் வரும். இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நம்ம நம்ம ஃபேமிலியில யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹார்மோனியஸா ஒரு ஹாப்பியான ஒரு என்விரான்மெண்ட் ஃபேமிலியில உண்டாவதை நம்ம பார்க்க முடியும். அதாவது மத்தவங்க பத்தி எனக்கு என்ன கவலை அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. அது நம்மளோட ஒரு குட்டி குழந்தையா இருக்கட்டும், இல்ல நம்மளோட வயசுல பெரியவங்களா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவங்களோட எமோஷன்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம செவிசாய்ச்சி கேட்கணும். அவங்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, எதை பேசினா அவங்க கோவப்படுவாங்க, எதை பேசினா கஷ்டப்படுவாங்க, எதை பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்காது, எதை பேசினா அவங்க ரொம்ப கோவப்படுவாங்கப்பா, வேணாம்ப்பா அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சு. அது குழந்தைங்களா இருக்கட்டும், இல்ல மனைவியா இருக்கட்டும், இல்ல அப்பா அம்மாவா இருக்கட்டும், இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற உறவுகளா இருக்கட்டும், இல்ல நண்பர்களா இருக்கட்டும். எந்த இடத்துல அதாவது
நம்மள தவிர மனிதர்கள் இருக்கிற இடத்துல நம்ம பழகுறோம், போறோம், நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கட்டமைச்சு வச்சிருக்கோம் அப்படின் போது இந்த எமோஷனல் மற்றவங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். மற்றவங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அவங்களுக்கு என்ன வேணும், அவங்களுக்கு என்ன பண்ணா அடுத்து மோட்டிவேட் ஆவாங்கன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மற்றவங்களுடைய எமோஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது மூலியமா நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பீப்புள் மேனேஜ்மெண்ட் இஸ் பிகம் வெரி ஈஸி. ஒண்ணுமே பண்ண வேணாம். நீங்க ஒண்ணுமே பண்ண வேணாம். அவங்களுடைய எமோஷன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன 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 விஷயம் யோசிக்கிறாங்க, அவங்க என்ன பண்ணா அவங்க ஏன் இப்படி யோசிக்கிறாங்க, இது புரிஞ்சு போச்சுன்னா அவங்கள ஈஸியா நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கலாம். இதுதாங்க லீடர்ஷிப், வேற ஒண்ணுமே கிடையாது. லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளூயன்ஸ். லீடர்ஷிப் இஸ் நத்திங் பட் இன்ஃப்ளூயன்ஸ். ஒரு ஒரு எமோஷனல் இன்டெலிஜென்ஸை நீங்க ஒரு இடத்துல நீங்க பயன்படுத்துறீங்க, ஃபேமிலியில பயன்படுத்துறீங்க, ஒர்க் பிளேஸ்ல பயன்படுத்துறீங்க, இல்ல ஒரு ஒரு சோசியல் பிளேசஸ்ல நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு நீங்க சொல்றத உங்க கூட இருக்கிறவங்க கண்டிப்பா கேட்பாங்க. நான் ஒருத்தர் கேர் எடுத்துக்கிறேன் போது அந்த கேர் எடுத்துக்கிறவரு கண்டிப்பா நான் சொல்றது கேட்பாங்க தானே. அப்போ 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 என்ன என்ன அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அதர்ஸ் எமோஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவும் நம்மள மாதிரியான லீடர்ஸ், நம்மள மாதிரியான லீடர்ஸ உற்பத்தி பண்ற, மேம்படுத்துற, டெவலப் பண்ற இந்த மாதிரியான ஆர்கனைசேஷன்ஸ்ல கண்டிப்பா நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிறதுல நம்ம என்ன பண்றோம், இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பா ஒரு பெரிய பங்கு வகிக்குது. நம்ம இந்த மற்றவர்களுடைய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிறது மூலயமா அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அவங்கள நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மூலயமா நம்ம அவங்கள மோட்டிவேட் பண்ண முடியும். மோட்டிவேட் பண்ண முடிஞ்சதுன்னா we can deliver the good results from the person. அடுத்தது எம்பத்தி. எம்பத்தி எம்பத்தி அப்படின்னா உங்களுக்கே தெரியும். சிம்பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், எம்பத்தின்னு ஒண்ணு. எம்பத்தி அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்ஸ் எமோஷன் இன் தேர் ஷூஸ். அவங்களுடைய இடத்துல இருந்து அந்த விஷயத்த பார்க்கணும். அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுடைய விஷயங்களை நம்ம அணுகணும். ஒருத்தருக்கு ஒரு சமீபத்துல நடந்த விஷயம். இப்போ ஒரு 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 நண்பர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணாரு, தன்னுடைய நிறுவனத்துல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அங்க ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல் வருது. அங்க ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல் வருது. அந்த லோக்கல் ஃபெஸ்டிவலுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த நிறுவனம் ஆக்சுவலா அங்க அங்க வேலை செய்யற இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு 50% மேற்பட்ட மக்கள் வந்து அந்த லோக்கல் பீப்புள், அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள். அங்க ஒரு லோக்கல் ஃபெஸ்டிவல் வருது அப்படின்னு போது என்ன பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேக்சிமம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு ஹாலிடே டிக்ளேர் பண்ணுவோம், இல்ல ஒரு ஹாஃப் டே ஹாலிடே டிக்ளேர் பண்ணுவாங்க. ஏன் அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னா, இட்ஸ் அ டைப் ஆஃப் ஒரு மாஸ் பீப்புளோடைய ஒரு சோசியல் பிளேஸோடைய ஒரு எமோஷன்ஸை கணிக்கிறது. இப்ப ஒரு நிறுவனம் கூட பாத்தீங்கன்னா அந்த எமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒரு ஹாஃப் டே லீவை டிக்ளேர் பண்ணி அந்த எம்ப்ளாயிஸ் ஹாப்பியா அந்த ஃபெஸ்டிவல் என்ஜாய் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய வேலையை செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறோம். இப்போ ஒரு நிறுவனமே யோசிக்கும் போது நம்ம நம் மனிதர்கள் நம்ம மனிதர்கள் நம்ம யோசிச்சா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும். ஸோ இது எம்பத்தி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் தேர் ப்ராப்ளம் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் சிச்சுவேஷன் இன் தேர் ஷூ. அவங்க இடத்துல இருந்து அந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். இந்த இன்னறிவுல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் மாதிரி அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாரல் வேல்யூஸ். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வச்சிருக்கோம். நம்ம சொல்லுவோம், நமக்கு சுத்தி இருக்கிற நபர்களை நம்ம பார்க்கும்போது நம்ம யோசிச்சு பார்ப்போம். என்ன யோசிச்சு பார்ப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய வேல்யூஸ் வரும். ஹானஸ்டி, இன்டெகிரிட்டி, லாயல்டி, கேர், கைண்ட்னஸ், இந்த மாதிரி நிறைய வேல்யூஸ் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு இருக்கிற ரொம்ப சவாலான விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த லேக் ஆஃப் மாரல் வேல்யூஸ். இன்னைக்கு எஜுகேஷன் சிஸ்டம் மாறி போச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா
எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல ரிசோர்சஸ் எடுக்க முடியுது. சாட் ஜிபிடி, யூடியூப், கூகுள், இந்த மாதிரி போயிட்டு எல்லா நாலேஜ், இன்ஃபர்மேஷன், டேட்டா எல்லாமே அதுல கிடைக்குது. ஆனா ஏன் ஒரு குழந்தைய நம்ம பள்ளிக்கூடம் அனுப்புறோம்? Why we are sending our kids to school? நம்ம வீட்லயே எல்லா விஷயமும் கிடைக்குது. எல்லாமே நம்ம போன்லயே கிடைக்குது. எல்லாமே நம்ம லேப்டாப்லயோ இல்ல டிவிலயோ நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இருந்தும் கூட நம்ம ஏன் குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு படிக்கிற பிள்ளைங்க படிக்கிற பிள்ளைங்க என்ன விஷயம் கத்துக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னா, இந்த மாரல் வேல்யூஸ். இதுதான் இன்ஃபர்மேஷன் கேன் given பை கூகுள், யூடியூப், some other else in the internet. ஆனா ஒரு விஷயம் ஆன்லைன்ல கிடைக்காத விஷயம் இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாரல் வேல்யூஸ். ஒரு மாரல் வேல்யூஸ, ஒரு பிலீஃப் சிஸ்டம் டிஸ்டர்ப் பண்ணோம்னா ஒரு ஜெனரேஷனை மாத்திடலாம். இதைத்தான் இன்னைக்கு நமக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெயின் வாஷ் அப்படின்னு சொல்றாங்க. பிரெயின் வாஷ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம் மேனிபுலேட் பண்றாங்க. நம்ம பிலீஃப் சிஸ்டம் மேனிபுலேட் பண்றாங்க, நம்மளுடைய வேல்யூ சிஸ்டம் மாத்துறாங்க. ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஹெல்த் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 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 ப்ரொசீஜர்ஸ், நம்மளுடைய வீட்டுல சமைக்கிற விதமா இருக்கட்டும், நம்ம பயன்படுத்துற கிராசரிஸா இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருந்துச்சு. நம்மளுடைய நம்மளுடைய எமோஷன்ஸ, நம்மளுடைய பிலீஃப் சிஸ்டம், நம்மளுடைய மாரல் சிஸ்டம் மாத்தணும்னு ஒரு சில விஷயங்களை கொடுக்குறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. கூட்டு குடும்பமா இருக்கணும். நம்ம நம்மளுடைய நேஷனல் ட்ரீ எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பேனியன் ட்ரீ, ஆலமரம். ஏன் ஆலமரத்தை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம நம்மளுடைய பிளஸ் நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா நம்ம ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கிறதுதான் நமக்கு பெரிய ஸ்ட்ரென்த். அந்த கூட்டு குடும்பமா வாழ்ந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு மாரல் வேல்யூஸ்ன்றது, அந்த பிலீஃப்ன்றது நம்மளுடைய முன்னோர்கள் கிட்ட இருந்து நம்ம குழந்தைங்களுக்கு ஈஸியா டிரான்ஸ்பர் ஆகிட்டே இருந்துச்சு. மாமா, சித்தப்பா, சித்தி, தாத்தா, பாட்டி, இது மாதிரியான உறவுகள் இருப்பாங்க. அப்பா அம்மா சொல்லாத விஷயத்த, சொல்லிக் கொடுக்க முடியாத விஷயத்த, புரிய வைக்க முடியாத விஷயத்த இந்த தாத்தா, பாட்டி, சித்தப்பா, சித்தி இவங்க எல்லாம் மாறி மாறி ஒரு விஷயம் சொல்லும் போது அந்த பிள்ளைக்கு ஹோல்சமான ஒரு மாரல் வேல்யூஸ் வந்து அந்த குடும்பத்துக்கு கிடைச்சது. அப்ப நம்ம சொல்லுவோம், ஆஹ் ஒரு எக்ஸாம்பிள் நார்மலாவே சொல்லுவோம், நம்ம குடும்பத்துல இப்படித்தான்ப்பா நம்ம இருப்போம், நம்ம இப்படிதான் நடந்துக்க கூடாது, நம்ம இதெல்லாம் பண்ணக்கூடாது, கோடி ரூபாய் கொடுத்தாலும் நம்ம இந்த தொழில் பண்ணக்கூடாது, நம்ம இந்த வேலை பண்ணக்கூடாது, நீ என்ன சொல்லு நான் இதை கேட்க மாட்டேன், இது எனக்கு சரி வராது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதுதான் நம்மளுடைய values. அப்ப நம்மளுடைய வேல்யூஸ் என்ன அப்படின்றத லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. நம்மளுடைய மாரல் வேல்யூஸ் எது, நமக்கு என்ன வேணும், நமக்கு நான் இதெல்லாம் என்னுடைய மாரல் வேல்யூஸ் அப்படின்றத ஜஸ்ட் ஒரு பேப்பர்ல டைம் கிடைக்கும் போது ஒரு ரைட்டர் எழுதுங்க. இப்போ இதுக்கப்புறம் பிலீஃப், என்னுடைய நம்பிக்கை. என்னுடைய நம்பிக்கையை நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கேனா அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். ஏன்னா பிலீஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்பிக்கை தான் வாழ்க்கை, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நிறைய பேசுறத பார்த்துருக்கோம். Yes, sir. Belief Last 2 minutes. system. Nice. Okay. Time, sir, 8:54. Last 2 minutes எடுத்துக்கலாம் sir. Thank you, sir. Okay, okay. Okay, Belief thank you, sir. system அப்படின்றது. அடுத்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ். நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ் எது எதெல்லாம் நமக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும். ஸோ இப்ப நம்மளுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், நம்மளுடைய மாரல் வேல்யூ, நம்மளுடைய பிலீஃப், நம்மளுடைய ப்ரையாரிட்டிஸ், இது எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு மனுஷன். நேரம் கிடைக்கும் போது இதை பத்தி இன்னும் கொஞ்சம் டெப்தா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர் எடுங்க, உட்கார்ந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்களை எழுதுங்க, எழுதி அனலைஸ் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய மகிழ்ச்சி உங்களிடத்திலே அபரிமிதமாக, கண்டிப்பாக, நிச்சயமாக
பெருகணும், வளரணும். இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ஜெஸ்டி ராணிப்பேட் பவர் சிட்டி அனைத்து நண்பர்கள், தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன், சிறப்பா இருக்கணும். வாழ்த்துக்கள், மகிழ்ச்சி. செல்வம். எஸ் சார். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. வரேன். ஓகே சார், தேங்க்யூ. இன்னர் யூ அப்படின்ற டாபிக்ல ஒரு பிபிடி இல்லாம கண்டினியூஸா வந்து ஒரு விஷயம் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அதில் கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த இன்னைக்கு இன்டர்நெட் உலகத்தில் கிடைக்காத ஒன்று. ஸோ மாரல் வேல்யூ, அந்த மாரல் வேல்யூ வந்து எப்படிலாம் வந்து அப்படின்ற சொல்லிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். எனி 2 பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுடைய ஃபீட்பேக்கை நீங்கள் சொல்லலாம். தேங்க்யூ. சார், குட் ஈவினிங் சார். எஸ் சார், ப்ரொசீட். சார், அந்த ஃபேமிலியில ஒரு கம்பெனிலேருந்து எப்படி ஒரு ஃபேமிலிக்கு போய் செய்யணுன்றதை சொல்லி கொடுத்தீங்க சார். அது அந்த எமோஷன் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஏன்னா சில விஷயம்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ஏன்னா அவருக்கு முக்கியமான ஃபேமிலி மீட் இருக்கும்போது ஸ்கூலில் ரிலீவ் பண்ண மாட்டாங்க, லீவ் பண்ண மாட்டாங்க. நிறைய அந்த இதெல்லாம் நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப தேங்க்ஸ் சார், அது திருப்பி சொல்லி கொடுத்தது. அது எப்படி நீங்கள் இது பண்ணணும் சொல்லி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட். ஓகே சார், தேங்க்யூ. ஸோ நேரமின்மை காரணமாக இன்றைய நிகழ்வு இத்தோடு நிறைவு பெறுகிறது. சார், உங்களுடைய க்ளோசிங் ரிமார்க்ஸ் மட்டும் நீங்க சொன்னா முடிச்சலாம் சார். லாஸ்ட் ஃபைனலா. ரைட் சார். தேங்க்யூ. ரொம்ப அருமையான நிகழ்வு. இந்த ஒரு மாத காலமாக 31 டேஸா செல்வம்? 31 டேஸ் ப்ரோக்ராம் அது. 60 கம்ப்ளீட் சார். 60 முடிஞ்சிருக்கு. 61 சார். 61 ப்ரோக்ராம். எஸ். சூப்பர். ரொம்ப பாரம்பரியமான கலை இயக்கம். மோகன்குமார் சார் எல்லாம் இருக்காங்க. ரொம்ப அருமையான கலை இயக்கம், ரொம்ப அருமையான நண்பர்கள் இருக்கக்கூடிய கலை இயக்கம், ரொம்ப ஆக்டிவான உறுப்பினர்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த பயிற்சி இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ரொம்ப சீரியஸாக ரொம்ப அடுத்தடுத்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் வச்சிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது எல்லாரும் பயன்பெறணும். இது ரொம்ப பெரிய லெவல்ல ரீச் ஆகும். வாழ்த்துக்கள். இது ரொம்ப சிறப்பாக வெற்றியோட என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச். எங்களோட அழைப்பை ஏற்று இன்று வந்து இந்த இணையதளத்தை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். JCI India Zone 16, JCI ராணிப்பேட் பவர் சிட்டி லிவிங் எத்திக்ஸ் at Zoom platform is hereby adjourned. Thank you sir. So 8:15 நாளைக்கு எல்லாம் சந்திக்கலாம். Thank you. Good night sir. Good night. Oh, thank you sir. Bye-bye. கேட்டேன், அவரு பாத்தீங்களான்னு. இல்ல, ஒரு போன்ல வரல, திரும்ப நான் போட்டோ எடுக்கிறேன். பாத்துக்க.
நீங்க இவ்வளவு பேசுறீங்க. உங்களுக்கு என்ன 30,000 சரி. நீங்க வந்து வாங்கிக்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு வர முடியல. அவங்க வந்து அர்ஜென்ட்னு பண்ணி சார் நான் சொல்றேன். இங்க யாரும் உங்களை ஏமாத்துற எண்ணத்தையோ இல்ல உங்களுக்கு கொடுக்கக்கூடாத எண்ணத்தையோ நாங்க இல்ல. நான் சொல்றத நீங்க முழுசா கேக்குறீங்க. பணம் வேணும்னா பணம் வாங்கி பணம் கொடுங்க. மதிப்பு ஒரு கிலோ இப்ப கூட அடிக்கிறீங்க. கோவில் இருக்கு. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுங்களா? விஷயம் சொல்லட்டுங்களா? இது வந்து நினைக்கிற மாதிரியே இருப்பாங்க. அதாவது நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைப்பேன். புரியுது. பணம் வந்துருக்குது. நீங்க 10 பிளாட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க. இப்ப நீங்க சொல்றது அப்புறம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியாது ஒண்ணு கிடையாது. இங்க பாருங்க. நான் சொல்லுகிறது எல்லாம் சொல்றீங்கல்ல, வாய் முன்னாடி பேசுறீங்க. சொன்னா நீங்க சரி, உங்களுக்கு பணம் நாளைக்கு வரும். புரியுது நான் சொல்றது. புரியுது. ம். ஒரு 3 நாள் 4 நாள் மொத்தமா ரிஜிஸ்டர் ஆனா கூட ஏதோ என்ன இது நீங்க சொல்றது வந்து அது உங்களுக்கே எல்லாம் தெரியுது. என்ன இப்படிலாம் சொல்றீங்க நீங்க? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு குடுக்க போறோம். உங்களை விட்டுற போறோமா? இல்ல உங்களை ஏமாத்த போறோமா? புரியல. இது மேல திரும்பவும் சொல்றேன். உங்களை எங்கேயுமே விட்டுற மாட்டோம். புரியுதுங்களா?
உங்களை எப்பவுமே என் கூட தான் வச்சிருந்தாங்க நினைக்கிறோம். அதனால இதெல்லாம் நீங்க கஷ்டப்படக்கூடாது. என்னவோ உங்களை சந்தோஷமா நாங்க பண்ணி கொடுக்கணும் நாங்க நினைக்கிறோம். சரி, ஓகே. நான் சொல்றது கேளுங்க. பணம் இன்னும் என் கைக்கு வரல. நாளைக்குதான் பணம் என் கைக்கு வருது. நான் சொல்றது முதல்ல காதல் வாங்க. இப்போதைக்கு இதை நாளைக்கு நான் ரெடி பண்ணி தரேன். அப்புறம் கூட ஏதாவது வந்ததுன்னா நடுவில் நான் பாக்குறேன். நான் காலையில நானே போன் அடிப்பேன். நீங்க போன் அடிப்பானா நானே அடிப்பேன். நான் சொல்றது உங்களுக்கு புரியவே இல்லை பாருங்க. இங்க நீங்க நினைக்கிற அளவுக்கு அப்படிலாம் ஒண்ணும் பெருசா ஓடி இல்லைங்கன்னு நான் சொல்றேன். அவங்க எனக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு பாய்க்கு ஒரு நீங்க பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா ஒரு 50 ரூபா ஒரு நீங்க தப்பு இல்லை. அது ஏதாவது தப்பு சொன்னீங்க அவங்கள? அதெல்லாம் வேணாம். போட்டோ மணியா என்ன பண்ற? வீட்டுக்கு நீங்க போன் எடுக்க இவனை புடிமானா அந்த கதவு பின்னாடியே தண்ணி குடுக்கும் உடனே உள்ள வந்து சத்தம் பண்ணி தட்டின்னு பாங்க. போன வந்து புடுங்குறான் எல்லாம் டிஸ்ட்ராக்ஷன் நடந்துட்டே இருக்கு. வயசு வந்து எடுக்கிறான் போன பாக்குறேன் கேமரா. அது வரைக்கும் எல்லாம் வெளியே வரும். சாப்பாடு போட்டோம்னா மீட்டிங் வந்து நான் எப்படி ஏன் வரேன் சொல்ல முடியாது. யாருக்கு சொல்ல முடியாது. ஆன்லைன் போய் உங்ககிட்ட சொல்லிட்டு தான் யாரும் நான் கதவு தள்ளி வச்சேன். இதுக்கிட்ட கேட்கறேன். இது போய் போன வச்சு கம்முன்னு உட்காந்துட்டு என்ன நடிகை நட எங்க வர போறோம் எதுவுமே பார்க்கணும். சரியா இது போனை எடுத்தா அப்படியே மாட்டேங்குது.